தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க கொழும்புல இருந்து கண்டி போறோம். நாங்க போற ட்ரெயின் பேரு பொடிமணிக்கு. இது ஏறக்குறைய 6 மணிக்கு 5:55க்கு புறப்பட்டு கண்டிக்கு 9 மணிக்கு 8:47 போய் சேருது. எங்களுடைய சீட்டு 18 19. நாங்க உள்ள போன உடனே நாங்க 2 பேரும் ஒன்று போல தான் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம், அட்வான்ஸாகவே பண்ணியிருந்தோம். இப்போ சீட்டு சேர்ந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பக்கம் 18 ஒரு பக்கம் 19 இருக்கு. யானி விசாரித்தாக்கி ஆம்பளைக்கு ஒரு பக்கம் பொம்பளைக்கு ஒரு பக்கம் அப்படிங்க. குடும்பத்தை பிரிச்சிருவாங்க போல தெரியுது. இருந்தாலும் கிடைக்கல. யாரோ ஒரு ஆள் எங்களா இன்னொரு குடும்பமும் பிரிஞ்ச குடும்பம்னு இருந்து அவங்கள்ட்ட பேசி நாங்கள் சேர்ந்து உட்காந்துருந்தோம். சொன்ன டைம் கொட்டி புறப்பட்டு ஓகே. இப்போ 3 மணி நேரம் இதுக்காக நாங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம். அதனால ஓரளவு வண்டி நல்லா இருக்கு. பெரிய லக்கேஜ் கொண்டு வந்தீங்கன்னாக்கி அதை வைக்கிறதுக்கு ஒரு 3 ரேக் இருக்கு. டாய்லெட் ஓரளவு கிளீனா இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட் கிளீனா இருக்கு, நல்லதா இருக்கு. நாங்கள் போனது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல புக் பண்ணியிருந்தோம். இந்த வண்டியில பேர் பொடிமணிக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கி சின்ன பெண், அதுனாக்கி தேனை, சின்ன தேனை அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த ஊர்ல சிங்களக்காரங்க ஒய்ஃபை மணிக்கு அப்படி ஹனி அப்படி கூடுவாங்களாம். அந்த மாதிரி இது. இந்த ட்ரெயின் போறது பதுலாங்க போகுது. ஓகே. இந்த ட்ரெயின்ல 3 டைப்பான சீட்டு ரிசர்வேஷன் பண்ணலாம் நீங்க. ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது 2000, அங்குள்ள 2000 ரூபாய். செகண்ட் கிளாஸ் 1200, தேர்ட் கிளாஸ் 90. இது போக அன்ரிசர்வ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் ரிசர்வ் பண்ணும்போது இந்த 3 தான் பண்ணாங்க. இது ஆக்சுவலா ரொம்ப பிஸியான ரூட். கண்டி வர உங்களுக்கு ஒரு ஈஸியா கிடைச்சிடும். கண்டிக்கு பிறகு இது ரொம்ப பாப்புலரான ரூட் கிடைக்காது. ஓகே. இங்க என்ன பண்ணிருக்காங்க, சீட்டை பாத்தீங்கன்னா காலுக்கு இடம் இருக்கு, சார்ஜர் இருக்கு, வேற சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த பிளைட்ல இருக்குங்களா ஸ்டாண்டு, அந்த மாதிரி இந்த ஒரு சின்ன டேபிள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. மாதிரி அதாவது குளிக்க தண்ணி வைக்கலாம் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இது எனக்கு தெரியாது, சைனீஸ் மேடான்னு தெரியாது. ஓரளவு டீசெண்டா இருக்கு இந்த இது. ஓகே. இப்ப நீங்க கண்டிய பாத்தீங்கன்னா நம்ம போற பாதி நம்ம கண்டியை பற்றி பேசுவோம். நீங்க வேற நீங்க வெளியே பார்க்கலாம். நாங்க பார்த்தது ஏறக்குறைய 3 மணி நேரத்தை நான் ஒரு 20 நிமிஷமா 10 நிமிஷத்துல ஆக்கியிருக்கேன். அதனால பாருங்க. கண்டி அங்குள்ள சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், மத்திய மாகாணத்தில் உள்ள பெரிய நகரம். அதுதான், அது ஒரு டிஸ்ட்ரிக்டும் கூட. இதனுடைய பாப்புலேஷன் என்னன்னாக்கி கண்டி சிட்டி 1.5 லட்சம், அந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னாக்கி அவங்க 14 லட்சம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கண்டியில உள்ள இருக்கிறத விட சுற்றி உள்ள இடங்கள தான் அதிகமான ஆட்கள் வசிக்கிறாங்க. கண்டி அங்க பெரிய நகரம் மட்டும் இல்ல, ஒரு அதாவது என்னது ரிலீஜியஸ் பிளேஸும், மதம் சார்பான இடமும் கூட. நாங்க போன 1 மணி நேரத்துல டிசி வந்தாரு. யாருக்குரிய நம்ம ஒரு டிசி மாதிரி தான். சூட்லாம் பெர்ஃபெக்டா சூட், பிளாக் அண்ட் ஒயிட் சூட் போட்டு தொப்பிலாம் போட்டு, யாரும் இந்த பிரிட்டிஷ் ஸ்டைல்ல அதே இதெல்லாம் தான். இல்லை அவங்க நம்ம ஊர்ல எல்லாம் எதுக்கு கருப்பு கோட் போடுறாங்கன்னு எனக்கு இதுவரை தெரியல. ஓகே. எனக்கு நம்ம ஊருக்கு வைக்க தேவையா அப்படின்னு தெரியல. சரி, பிரிட்டிஷ்காரன் பண்ண நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. கண்டிக்கு வரும். கண்டி தான் அங்க கடைசி மன்னர்கள் ஆண்ட சாம்ராஜ்யம். ஓகே. 1818 பிரிட்டிஷ் வரை அவங்க இருந்திருக்காங்க அந்த சாம்ராஜ்யத்துல. 1357 பரகிராம பாகு 3 அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருக்காரு. இது ஏறக்குறைய 1818 வரவே இருந்திருக்கு. 1590களில் விமல தர்ம சூரியா அப்படிங்கிறவரு அந்த புத்தருடைய பல் அங்க ஒண்ணு இருக்கு, அங்க கோயில் இருக்கு, அங்கதான் அங்க கொண்டு வந்திருக்காரு. அனுராத பக்கத்துல அங்க கொண்டு வந்திருக்காரு. அவங்க நம்பிக்கைப்படி யார் பல்லு வச்சிருக்காங்களோ அவங்க தான், அந்த பல்லு தான் உங்களுக்கு அரசாட்சி பண்ணக்கூடிய பவர் கொடுக்கும் அப்படின்னு. நம்ம சின்ன வயசுல பழம் முடிச்சுக்குள்ள ஒரு வாழ் ஒண்ணு இருக்கும் அந்த இங்கிலீஷ் ஸ்டோரிகள்ல, அது யார் கையில இருக்கோ அதுதான் பெரிய வீரர் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி. இது இந்த பிரிட்டிஷ் ஸ்டோரியில ஒன்று இந்த வாழ்க்கையில வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அந்த இருக்காங்க. இப்ப அந்த பல்லு அங்கதான் இருக்கு. அந்த பல்லு அங்கிருந்து பறிக்கிறதுக்கு பல இதெல்லாம் நடந்திருக்கு. எல்டிடி கூட அந்த கோயில அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாது. ஓகே. இங்க பார்க்க வேண்டிய இடம் நீ பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 3 இடம் தான் இருக்கு. ஒன்னு அந்த பல்லு அவங்க அந்த
புத்தருடைய பல இருக்க கோயில் ஒண்ணு, ஒரு பெரிய புத்தருடைய சிலை, அதாவது சிவகால புத்தருடைய பெரிய சிலையில ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. லேக் பார்க்கலாம், லேக் ஒரு ஒரு 2 மைல் லேக் ஒண்ணு இருக்கு. பின்ன ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க டீ இன்ட்ரெஸ்ட் இருந்தா பார்க்கலாம், நைட் தங்கதா இருந்தாக்கி அங்க வந்து அங்க கல்ச்சரல் ஷோ எல்லாருக்கும் பார்க்கலாம். மற்றபடி பார்க்கறதுக்கு ஒரு ஹாஃப் டேக்கு மேல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எங்களுடைய பிளான் படி நாங்க வந்து காலைல இறங்கி பார்த்துட்டு அன்னைக்கே புறப்படுற மாதிரி தான் நாங்க பிளான் வச்சுட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய கண்டியோட பிளான். மற்றபடி கண்டியை பற்றி சொல்றதுக்கு எனக்கு தெரியல. சரி, இன்னும் நீங்க நாங்க பார்த்த மாதிரி நீங்களும் பாருங்க. ஆனா போற பாதை நல்லா இருந்து, அதாவது இடது நீங்க அப்படி போதா இருந்தா வலது பக்கத்துல இருக்க சீட்டை பாருங்க. உங்களுக்கு சீட்டை வந்து நீங்க ரிசர்வ் பண்ண முடியும், அவங்க தான் கொடுக்குறாங்க. கிழக்கு வலது பக்கத்துல பாருங்க. ஏன்னாக்கி இடது பக்கத்துல வந்து ஊர் நிறைய அந்த மாதிரி இருக்கு, வலது பக்கங்கள்ல தான் அதாவது இயற்கையான மலை இதெல்லாம் வந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுல நாங்க வந்து இடது பக்கம் தான் எங்களுக்கு இருந்து, எங்களுக்கு தெரியாது எது இந்த பக்கம் அப்படிங்கிறது. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பிடிச்சி வலது பக்கத்துல ஒரு எப்படி சீட் இருந்தா அதில் போய் பார்த்துருந்தேன். வலது பக்கம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்து. இதுல என்ன ஒண்ணு என்னன்னாக்க அந்த ஊர்ல நிறைய வீடுகளுடைய கூரை இருக்கலாம். கூரை வந்து அவங்க ஆஸ்பெஸ்டாஸ் மாதிரி ஒரு மெட்டல்ல பண்ணிருக்காங்க. ஈவன் அது மாடி வீடா இருந்தாலும் மேல் பகுதி வந்து ஆஸ்பெஸ்டாஸ் மாதிரி ஒரு மெட்டல் கூரையா தான் இருந்த மாதிரி இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து காம்பவுண்ட் இருக்காது. காம்பவுண்ட் நம்ம சிமெண்ட் காம்பவுண்ட் இருக்கு. அது போல அந்த ஒரு மாதிரி இந்த அந்த மெட்டல் அந்த இதை வச்சு தான் பண்ணிருக்காங்க அவங்க. ட்ரெயின் வந்து அவங்களுடைய பெரிய அளவில் இன்னும் பெரிய அளவு டெவலப் ஆகலை. அவங்களோட மேனுபேக்சரிங் கிடையாது. அவங்க ஸ்ரீலங்காவை நம்பி, அதாவது இந்தியாவையும் அதாவது சைனாவை நம்பி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது வந்து நீங்க எவ்வளவு நேரம் பார்த்தது வந்து இடது பக்கம், இது வலது பக்கம். ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம ஊர்ல உள்ள அந்த ட்ரெயின் மாதிரி டீ வருது, வடை வருது. உங்களுக்கு வேணா வாங்கிடலாம். பலானா அப்படிங்கிற ஒரு ஊரு. இந்த மேல வந்து எலஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். எலஃபண்ட் மேல இந்த மலையோட லுக் வந்து எலஃபண்ட் படுத்து கிடக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பேர் சொன்னார். நினைவு இல்லை. அங்க உள்ள ஒரு வாண்டு வந்து விளையாடிட்டே இருந்து பயங்கரமான சேட்டை பண்ணிட்டு இருந்து. மக்கள் ரொம்ப அன்பா இருந்தாங்க. அவங்க தமிழ் சிங்களம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப அன்பா பேசினாங்க. ரொம்ப இங்க போலாம் அங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கைட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஏறக்குறைய கண்டி சிட்டி வந்துட்டு கண்டியில வந்து இறங்கிட்டோம். கண்டிக்கு பிறகு வண்டி திரும்பி போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க அந்த இதுபடி பாத்தீங்கன்னாக்கி எனக்கு அந்த டெர்மினலுக்கு வந்துட்டு, அதனால வண்டி அது திரும்பி தான் போகணும். இன்னொரு கண்டி வந்து நிறைய வந்து ஃபாரினர்ஸ் ஏறுறாங்க. ஏன்னா இது கண்டிக்கு பிறகு அந்த ரூட் ரொம்ப பாப்புலரா, ரொம்ப நேச்சுரலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா அடுத்த தடவை வந்து சவுத், அது பேசிக்கலா அது வந்து நார்த் போகுது, இல்ல சவுத் போகுது. இப்ப எங்களுடைய பிளான் படி நாங்க நார்த் பிளான் வச்சிருக்கோம். அதனால அடுத்த தடவை போகும். இன்னொன்னு வந்து டிக்கெட் வீடியோ வரும்போது ஒரு ஆள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவில இன்னும் அது பண்றாங்க, முதல்ல பண்ணுவாங்க.
நான் நிறைய நாள் இப்போ தாம்பரம் எங்களுக்கு மிட் நைட் அப்படிங்கிறதால யாரும் கரெக்ட்லாம் பண்ண மாதிரி இல்லை. பட் அங்கே ஒரு ஆள் இருந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் யாருக்குற இவ்வளோ தான். அடுத்த நாள் நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வர பாய். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் சரி, ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் சரி, இது போடலாம். நான் டிக்கெட் எல்லாம் எப்படி ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே போடுதேன்.